இன்றைக்கி காலையிலேருந்து ஏஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, யார் பார்த்தாலும் அந்த திருச்சியில நடந்த அந்த பொண்ணுக்கு இறந்த இன்சிடென்ட்ஸ் ஒன்று, 2வது கோயம்புத்தூரில் நேற்று நடந்த இந்த பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லிட்டு இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்க. உண்மையாகவே அது பேசணும், பேசுகிறது தப்புன்னு சொல்லல. அது எல்லா விதத்துலேயும் சில மீடியாக்கள் கேவலமான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கு. என்ன கேவலம் வேலை தெரியுமா? அதான் உங்களுக்கு தெரியுமாச்சே, அவனோட டிஆர்பியாக எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு போட வேண்டியன்னு சொல்லிட்டு. எனக்கு இது புரியல. ஆட்சிக்கு இன்னும் முழுசாக 1 மாதம் கூட முழுசாகலை. அதை விட்டுட்டு அதுக்குள்ளே என்ன நீ அவர் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரா? அவருக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 234 தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதில் இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்கவே எப்படி பார்த்தாலும் 1 இயர் ஆகிடும். அதை விட்டுவிட்டு நீங்கள் அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு சத்து இவர் தான் காரணம், அந்த வீட்டுக்கு தான் காரணம்னு சொல்லிட்டு விடாமல் இப்படி நீங்கள் நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாங்க இருக்கீங்க? அவரை கொலை பண்ணார்,